ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நிறைய நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான வேகன்சிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு தேவையான வேகன்சிஸ் வரப்போ பார்த்து அப்ளை பண்ணி எப்படியாவது உள்ளே நுழைஞ்சிருங்க. நம்ம தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன புக்ஸ் படிக்கணுங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோவும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொன்றா செக் பண்ணிங்கன்னா தேவையான எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎஸ்ஐசி அண்ட் எய்ம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா CRE 2024 அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எதாவது ஆப்ஷன் வருமானு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இதை எப்படி எடிட் பண்ணுறது, உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா இல்லையா, அக்செப்ட் ஆனால் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எலிஜிபிள், எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், அதை எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எலிஜிபிலிட்டி எப்படி செக் பாக்ஸை டிக் பண்ணுறது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன வந்திருக்கோ அதை டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் இன்கேஸ் அக்செப்டட் இல்லை, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உள்ள காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். வியூ டீட்டெயிலில் போகணும். ஸோ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வியூ டீட்டெயில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் டு அப்ளை இந்த பேஜில் நீங்கள் போகணும். ஸோ இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு, தென் நோட்டிஃபிகேஷன், லாகின் டு அப்ளைன்னு இருக்குது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அக்செப்டடாக இல்லையா அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்செப்டட்னு. ஸோ இது அக்செப்டடாக இல்லை ரிஜெக்டடானு கொடுத்துருப்பாங்க. கீழே சம்மரி, ரைஸ் குவரி, எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் அதை அடுத்த இதில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் த, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், மேலே அக்செப்டடாக இல்லையான்னு கொடுத்துருப்பாங்க. கீழே எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, வேறு இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணி இது எலிஜிபிள் இல்லைன்னு வச்சுன்னா மறுபடியும் நீங்கள் போய் எடிட் பண்ணி ஆப்ஷனை எடிட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். சம்மரின்னு இருக்குது, எடிட் அப்ளிகேஷன் இருக்குது, ரைஸ் குவரின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் இதில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அக்செப்டடாக ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ எந்தெந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு காமிக்கும். எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத காமிக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷனு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இதை போட்டிருப்பாங்க. ஸோ அக்செப்டட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணணும், ரைஸ் பண்ணுங்கள், குவரி ரைஸ் பண்ணுங்கள், என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ